ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 மாங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நல்லா கழுவிட்டு தோல் சீவி எடுத்து வச்சுக்கோங்க. அதை பெரிய பெரிய துண்டாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் பழுத்த மாம்பழம் இருந்தால் கூட இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு குக்கரில் வேக வைக்க போகிறோம். அதுக்கு 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கிங்க. எந்த ஆயில்னாலும் பரவாயில்லை. அதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்தி அது நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயை சேர்க்கலாம். நான் பாதி பழுத்த மாம்பழமும் சேர்த்திருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கிங்க. 1 கப்பு தண்ணி சேர்த்திக்கிங்க. தண்ணி கம்மியான அளவு சேர்த்துனா போதும். இப்போ இதை நம்ம ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு விசில் தான் விட்டேன். நல்லா வெந்துடுச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட பார்த்திங்கன்னா நம்ம காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்திக்கிங்க. நம்ம காரம் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கூட சேர்த்திக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் வெள்ளை பாகு நான் எப்போவுமே வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அதை இதில் சேர்த்திக்கிங்க. அப்படி உங்கள்கிட்ட வெள்ளை பாகு இல்லைன்னா நம்ம வெள்ளத்தை கரைச்சி கல் மண்ணெல்லாம் இல்லாமல் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சு இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இதுவும் நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்புலேயே சிம்மிலேயே இருக்கட்டும். அவ்வளோதான், நம்ம சுவையான மாங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி வந்திருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.